இதெல்லாம் போன வாரத்துல பேதுரு சொல்றதும் யாக்கோபு சொல்றதும் ஒண்ணுதான். இந்த 15ஆம் அதிகாரத்துல அதாவது கர்த்தர் எப்படிப்பட்ட கிரியையை புறஜாதிகள் மத்தியில செய்து கொண்டு இருக்கிறார். பேதுரு கொர்நேலியோட வீட்டுக்கு போகும்போது எப்படிப்பட்ட கிரியை நடப்பித்தார். அங்க கொர்நேலியோ வீட்டார் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், அவர்களை கர்த்தர் அங்கீகரித்து கொண்டார். அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசம் என்று கர்த்தர் கண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உறுதி செய்தார். பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை பேதுரு, அங்கே அவர் கூட போன சில யூத சகோதரர்கள் இவங்க எல்லாம் அதை கண்டார்கள். நம்ம அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அதை படிச்சோம். அங்க எப்படி அவங்க அந்நிய பாஷையில பேசினார்கள், அதன் மூலமாய் பேதுருவுக்கும் அந்த யூத சகோதரருக்கும் கர்த்தர் அதை உறுதி செய்தார். சோ அவர் என்ன முடிவு செய்தார் இந்த இடத்துல பேதுரு ஏஞ்சி சொல்லும் போது சொல்றாரு. அந்த 10வது வசனம் ரொம்ப அருமையான வசனம், அதை நம்ம திரும்ப வாசிக்கலாம். எப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாது இருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்று கேட்கிறார். அத நுகத்தடி அப்படின்னு சொல்றார் இல்லையா. இப்ப யாக்கோபு பேசும்போது கூட பின்னாடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம படிக்க போறோம், அதை பாரம் என்று சொல்லுவார். சோ இந்த பாரமோ நுகத்தடியோ நம்ம புறஜாதி விசுவாசிகள் மீது சுமத்த வேண்டாம். அதாவது எதை சொல்றாரு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா யூத நியாய பிரமாணத்தை கை கொள்ளணும், நீங்க விருத்த சேதனம் பண்ணணும். இதெல்லாம் புறஜாதிகளுக்கு இப்படிப்பட்ட விதிகளை நம்ம கொடுத்தா மறுபடியும் அவங்களை ஒரு நுகத்தடிக்கு கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சுயாதீனமான வாழ்க்கை. அந்த சுயாதீனம் இப்படிப்பட்ட விதிமுறைகளால, மனுஷருடைய இப்படிப்பட்ட சில விதிமுறைகளால அது கெட்டு போக கூடாது என்று சொல்லி எங்க அருமையா பேதுரு என்ன செய்யறாருன்னா, விசுவாசத்தினால மாத்திரமே ரட்சிப்பு என்கிற அந்த உபதேசம் அதை உறுதி செய்யறாரு. இதுதான் பேதுரு எந்திரிச்சு நின்று பேசுறது. அதுக்கு பிறகு யாக்கோபும் அதுக்கு ஒத்துக்கிட்டு செய்யறாரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு யாக்கோப் சொல்லும் போது, 20வது வசனத்துல அதை படிச்சோம். 20வது வசனம் பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும், அது 2வது. 3வது நெருங்கொண்டு செத்ததற்கும். 4வது இரத்தத்திற்கும். இது 4த்துக்கு மட்டும் அவங்க விலகி இருக்கட்டும். அதுக்கு காரணம் அடுத்த வசனத்துல சொல்றாரு, யூதர்கள் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. The Jews should not be offended. இப்ப யூதர்கள் மத்தியில வாழுகிற புறஜாதி விசுவாசிகள் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கணும். அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க விலகி இருங்க. இதுல நமக்கு தெரியும் என்னன்னா, அங்க வேசித்தனம், அதே போல அங்க படிக்கும்போது விக்கிரங்களுக்கு படைத்த அசுசியானவைகள், இதெல்லாம் எல்லா விசுவாசிகளும் விலகி இருக்க வேண்டிய காரியங்கள் தான், சரியா. ஆனா இந்த ரத்தம் நெருங்கொண்டு செத்தது, இதுலதான் கேள்வி எழும்பும். ஆனா அதுக்கும் நீங்க விலகி இருங்கன்னு சொல்றாரு. அது ஏன் அப்படின்னா, அப்பதான் யூதர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள், சரியா. சோ அதனால இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்து அங்க யாக்கோபு முடிக்கிறாரு. அது வரைக்கும் போன வாரத்துல நம்ம படிச்சோம், 21வது வசனம் வரைக்கும். இப்ப கொடுத்த இந்த தீர்ப்பு, எடுக்கப்பட்ட இந்த முடிவை ஒரு கடிதமாய் அவர்கள் கொடுத்து அனுப்புறார்கள், சரியா. இப்ப இதுதான் முடிவுன்னு சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க. அதாவது ஒரு மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயபூர்வமாய் விசுவாசிக்க வேண்டும். அதனால அவர் ரட்சிக்கப்படுறாரு, சரியா. இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டாங்க. இதை ஒரு கடிதத்துல எழுதி அவங்க அனுப்புறாங்க. கூடவே 2 சகோதரர்களையும் அனுப்பி வைக்கிறாங்க அந்தியோகியா வரைக்கும். இதுதான் 22வது வசனத்துல இருந்து 29வது வசனம் வரைக்கும். நம்ம அதை வேகமா படிச்சிடலாம். படிச்சுட்டு அதுல ரொம்ப விளக்கமா சொல்ல மாட்டேன், ஒரு சில காரியங்கள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். 22வது வசனத்துல இருந்து பாருங்க. எல்லாரும் நீங்க கவனிங்க, பைபிள் திருப்பிக்கோங்க. அப்போஸ்தலர் 15:22 இருந்து. அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யார் என்றால், சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறுபேர் கொண்ட யூதா, அவர் தான் அந்த முதல் நபர். அடுத்த நபர் சீலா அப்படின்னு வாசிக்கிறோம். யூதாவும் சீலாவுமே. யூதா சீலா, எப்பயுமே யூதர்கள் அந்த 2 சாட்சிகள் கொண்டு வருவாங்க இல்லையா. இப்ப எடுக்கப்பட்ட முடிவு இதுதான் அப்படின்றத இவங்க கடிதத்துல எழுதுறது மட்டும் போதாது, இப்ப 2 சாட்சிகளை கூடவே அனுப்புறாங்க. அவங்க போய் அங்க சொல்லணும் அந்தியோகியாவில, இந்த முடிவு தான் எடுத்தாங்க, அவங்க எழுதின கடிதம் தான் இது. அந்த கடிதத்து கூடவே 2 நபர்களை அனுப்பி வைக்கிறாங்க. இது மூப்பர்கள், அதே போல அந்த வசனத்துல கவனிச்சீங்கன்னா மூப்பர்கள் சபையார், சரி. அப்போஸ்தலர் மூப்பர் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அப்ப நிச்சயமா இதை சபையோடய டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க. அதை கவனிச்சீங்களா?
எடுக்கப்பட்ட அந்த முடிவுகள் சபையிலே அங்கே கலந்துரையாடி எடுக்கப்படுகிற அந்த தீர்மானங்கள், முக்கியமான தீர்மானங்கள் அங்கே சபைக்கு அறிவிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சபையார் எல்லாருக்கும் இது நலமாக காண்கிறது. அதாவது இந்த மாதிரி எடுக்கப்பட்ட முடிவு இது சரிதான், இவங்க 2 பேரை தான் நம்ம அனுப்பி வைக்க போறோம், இந்த கடிதத்தையும் நம்ம கொடுக்க போறோம், இது எல்லாவற்றுக்கும் சபையாரும் இணங்கி செல்வதை, இசைந்து போவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உபதேசம், இதை மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அதாவது salvation through faith on the Lord Jesus Christ. This is the biblical doctrine. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு நபர் வைக்கக்கூடிய விசுவாசமே அவரை ரட்சிக்கிறது. இதுதான் வேதாகம உபதேசம். சரியா? அது ரொம்ப தெளிவா இந்த அதிகாரத்து மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிறிஸ்தவத்தை தவிர எல்லா மதங்களும் நம்முடைய சுய முயற்சியின் மூலமா தான் ரட்சிப்புன்னு தான் போதிக்குது. சுய முயற்சின்னு சொல்லும் போது நற்பண்புகளா இருக்கலாம், நற்செயல்களா இருக்கலாம். சரியா? இது எல்லாவற்றும் மூலமா தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும், முக்தி அடைய முடியும் அப்படின்னு பல மதங்கள் போதிக்கிறது. சொல்லப்போனா எல்லா மதங்களுமே, எல்லா போதனைகளுமே கிறிஸ்தவத்தை தவிர. ஆனா கிறிஸ்தவத்துல மட்டும்தான் ஒரு மனுஷன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவா பைபிள் சொல்லிடுது. பிறப்புல இருந்தே நான் ஒரு பாவி, ஒரு பாவியா பிறக்கிறேன்னா பாவம் செய்யதான் முடியும். பாவத்தில இருந்து என்னை காப்பாற்றி கொள்ள என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போதுதான் கடவுளே இந்த பூமியில மனிதனாய் வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் கல்வாரி சிலுவையிலே அவருடைய உயிரை கொடுத்தார், அவருடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தினார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாத வேற ஒரு நாமும் கட்டளையிடப்படவில்லை. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டு. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் முடியும். சரியா? அந்த நிலைமையில அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார். இப்ப ஒரு மனுஷன் உணர வேண்டியது பாவின்றதை உணர்ந்து என்னென்ன ரட்சித்துக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து அவருடைய அந்த பாவ பிராயச்சித்தத்துக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வேதாகமத்தினுடைய போதனை. அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார், ரட்சிக்கப்படுறாங்க. சரியா? சோ இதுதான் இந்த அதிகாரம் நமக்கு சொல்லி தருது. அது மட்டும் இல்ல, கூடவே இதுல நம்ம கத்துக்கிற விஷயம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நம்மை அடிமைப்படுத்துகிற, நம்மை பாரப்படுத்துகிற சுயாதீனத்தை, கிறிஸ்துவ வாழ்க்கையோட சுயாதீனத்தை திருடுகிற வேற எந்த ஒரு முறைமைக்கோ சடங்குக்கோ பாரம்பரியத்துக்கோ நம்ம பலியாகி போகக்கூடாது. சரியா? அப்படிப்பட்ட பாரம்பரியம் நம்மை மேற்கொள்ள கூடாது அப்படின்றதையும் இதுல நல்லா படிச்சுக்கிறோம். அதோடதான் போன வாரம் நான் நிறுத்தினேன் இல்லையா? இப்ப இங்க இருக்கிற சில யூத சகோதரர்களுடைய பிரச்சனை என்ன? சில யூத சகோதரருடைய பிரச்சனையே என்னன்னா, அந்த யூத முறைமைகளை விட்டு அவங்களால வர முடியல. அதுதான் பிரச்சனை. இப்ப ரட்சிக்கப்பட்டாங்க, இவங்க வந்து யூத சகோதரர்கள் படிக்கிறது இவங்க ரட்சிக்கப்பட்ட சகோதரர்கள் தான். ஆனா ஸ்டில் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த யூத முறைமைகளை கை கொண்டுதான் ஆகணும், இந்த விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளணும். குறிப்பா விருத்த சேதனத்தை அதிகமா வந்து கவனம் செலுத்தினாங்க. சரி, அதிகமா இன்சிஸ்ட் பண்ணாங்க, வலியுறுத்தினார்கள். சோ இதை நம்ம வந்து நடைமுறை ரீதியா நம்ம புரிஞ்சுக்கும் போது இங்க விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். அதை நல்லா படிச்சுக்கோங்க. நடைமுறை வாழ்க்கையில இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? விசுவாசம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்து விசுவாச படிகளை எடுத்து வைக்கிறேன்னா சடங்கு பார்க்க மாட்டேன், சில சம்பிரதாயங்கள் விட்டு வந்த சம்பிரதாயங்களை ஈடுபட மாட்டேன். கர்த்தரை அறியாமல் இருக்கும்போது பல முறைமைகளை நான் இருந்தேன், பாரம்பரியங்களை நான் அடிமைப்பட்டு இருந்தேன், நிறைய சடங்காச்சாரமான காரியங்கள் என்னோட வாழ்க்கையில இருந்தது. ஆனா அதை எல்லாவற்றும் மேற்கொள்வது விசுவாசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து விசுவாச படிகள் எடுத்து வைக்கும் போது அப்படிப்பட்ட பாரம்பரியங்களை நான் சிலுவையில் அறைவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். சரியா? அதுதான் இந்த அதிகாரத்து மூலம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். இதை தெளிவா இங்க எழுதி கொடுத்துடுறாங்க. சரியா? ஓகே, நான் தொடர்ந்து படிக்கிறேன். 23வது வசனத்துல இருந்து வாசிச்சிடுறேன் பாருங்க, 29 வரைக்கும். இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது, அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், அந்தியோகியா, சீரியா, சிலிசியா அங்க இருக்கிற புறஜாதியார் மத்தியில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு தான் இந்த கடிதத்தை எழுதுறாங்க. இந்த நிருபம் சொல்றது அந்த கடிதம். 24வது வசனத்துல சொல்றாங்க, எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்தில் இருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி
உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடும் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். எவையெனில் மறுபடியும் அதை சொல்றாரு பாருங்க. அங்க எடுத்த தீர்மானத்தை இங்க ஞாபகப்படுத்துறாரு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேற ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது. பாரம்னு சொல்றாரு பாருங்க. பாரமான வேற ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. பரிசுத்த ஆவிக்கும் சொல்றாரு பாருங்க. அப்படின்னா இத கர்த்தரால நடத்தப்பட்டு நாங்க எடுத்த தீர்மானம் தான் அப்படின்றத தெளிவா சொல்றாரு. அப்படிதான் தீர்மானங்கள் சபையில இருக்க வேண்டும் இல்லையா? தேவ ஆவியானவரால் நடத்தப்பட்டு இந்த தீர்மானம் எடுக்கிறோம். இதுதான் வேதாகம சத்தியம். இப்படிப்பட்ட ஆவியானவர் தான் இந்த நடத்துதலை கொடுத்தாரு. அதை இங்க தெளிவா சொல்றாரு. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாயிருக்கும், சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள். சோ திஸ் இஸ் த லெட்டர். சரி, இதான் லெட்டர். நம்ம இதனால புரிஞ்சுப்போம். நடைமுறை வாழ்க்கையில இந்த சத்தியத்தை கண்டிப்பா நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அப்படிதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அப்படிதான் ஞானஸ்தானம் சபையில கொடுக்கப்படுது. ஆனா நாம எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்மை அடிமைப்படுத்தும் எந்த ஒரு பாரம்பரியமோ, சரியா, அது நுகத்தடின்னு சொல்றாரு, அது பாரம்னு சொல்றாரு, அந்த பாரத்தை நம்ம மேல போட்டுக்க வேண்டாம். சரியா? அப்ப கர்த்தருக்குள்ள வளரும் போதுதான் இந்த பக்குவம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வரும். சரியா? விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நான் போன வாரம் சொன்னேன், ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசம் வேணும்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகும் கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு எனக்கு விசுவாசம் தான் வேணும். ஒருவர் நீதிமான் ஆகுறதுக்கு விசுவாசம் வேணும்னு சொன்னா, அதுக்கு பிறகு சுத்திகரிக்கப்படுவதற்கும் பரிசுத்தம் ஆகுறதற்கும் விசுவாசம் அவசியம். சரியா? அதனால நாம இப்படிப்பட்ட பாரம்பரியங்களுக்கு மரித்தவர்களாய் ஜீவிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் எனக்கு ஞாபகம் வருது. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல இந்த வசனங்களை பவுல் எழுதுறாரு பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியன்ஸ் சாப்டர் 2, அந்த 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் பாருங்க. ரொம்ப அருமையான வசனம். 20வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைத்தவர்கள் போல, இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைத்திருக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் பெற்று இருக்கிறதாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆத்துமாவுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. சரியா? இப்ப உணவு கட்டுப்பாடு அப்படின்னா சொல்றது சரீரத்துக்கு நல்லது. சரியா? இப்ப தொடாதே, ருசி பாராதே, இவங்க நிறைய என்ன செய்யறாங்க அப்படின்னா வெளிப்புறமா சரியா சில காரியங்களை இவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதனால இப்ப கொலோசியர் கூட பாத்தீங்கன்னா, அந்த கொலோசு பட்டணத்துல கூடிய சபையில ஞான மார்க்கத்தார்கள் இருந்தாங்க. அவங்களும் இப்படிப்பட்ட கள்ள போதனைகளை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற நியூ ஏஜ் மூவ்மெண்ட்ஸ் மாதிரி. எங்க பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா ஸ்ரீ அரவிந்த் ஆசிரமம் இருக்கும். இந்த அரவிந்த் ஆசிரமம், ஆரோவில் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாத்திர மந்திர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வரவங்க நிறைய ஆயிரம் கணக்கான வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள் அங்க அவங்க சொத்தெல்லாம் வித்துட்டு அந்த இடத்துல அவங்க அங்க இருக்கிற தியான முறைமைகளை நம்பி, அங்க இருக்கிற சரீர கட்டுப்பாடுகளை நம்பி, உணவு கட்டுப்பாடுகளை நம்பி, யோகாவை நம்பி, சரியா, யோகா மெடிடேஷன் இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஈடுபடுறதுனால நாங்க சமாதானமா இருக்கிறோம்னு சொல்றாங்க. நிம்மதி சமாதானத்தை இன்னைக்கு மனிதன் தேடுகிறான். நிம்மதி சமாதானத்தை இப்படிப்பட்ட நிலையில அவங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. இது ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி பவுல் இங்க சொல்லிடுறாரு. இதுல ரொம்ப முக்கியமானது அந்த 20வது வருஷம், கிறிஸ்துவுடனே கூட நாம மரித்தது உண்டானால். எதுக்கு மரிச்சிருக்கிறோம்? உலகத்தின் வழிபாடுகளுக்கு. அதை கவனிச்சீங்கன்னா, உலகத்தின் வழிபாடுகளுக்கு நம்ம மரிச்சிருக்கோம். அதனால நாமும் கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் விட்டு இருந்தா,
சரியா? இன்னும் பயத்தினால நம்ம ஏதாவது விஷயங்களை நம்ம ஈடுபட்டு இருந்தா அதை மேற்கொள்வது விசுவாசம் தான். சரியா? அதனால அதை நம்ம நல்ல மனசுல வச்சுட்டு நம்ம நாமளே கிறிஸ்துவ வாழ்க்கையில பாரப்படுத்திக்க வேண்டாம். நுகத்தடிக்குள்ளாக நாமே நம்மளை உட்படுத்திக் கொள்ள வேண்டாம். சரியா? அப்ப நீங்க இந்த யூதர்களை பாத்தீங்கன்னா எப்படி பாரம் ஆச்சு? இதை நம்மளை யோசிக்க வைக்குது இல்லையா? நியாயப்பிரமாணம், கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணம் எப்படி உங்களுக்கு பாரம் ஆச்சு? ம். இது நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விதான். பாருங்க, ஆண்டவர் தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனா இந்த பாரம் என்பது மனிதனுடைய குறைபாடுகளால் ஏற்பட்டதுதான் இந்த பாரம். மனிதர்களுடைய குறைபாடுகளால் ஏற்பட்டது. இப்ப இந்த நியாயப்பிரமாணம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் வந்து மனுஷங்கிட்ட எதிர்பார்த்துச்சு, ஒரு முழுமையான கீழ்ப்படிதல். அந்த முழுமையான கீழ்ப்படிதல் எந்த மனுஷனாலையும் முடியாது. அப்ப மனுஷன் முயற்சி பண்ணி இதுல தோத்து போகும்போது அவனுக்குள்ள குற்ற உணர்வுகள் வர ஆரம்பிக்கிறது இல்லையா? தான் பாவின்றத காமிச்சிருது நியாயப்பிரமாணம். ஆனா பாவத்துல இருந்து விடுபட அந்த வழியை சொல்லி தரல. இப்ப என்ன ஆகுது? இதனால வந்து என்ன பாரப்படுத்துது இல்லையா? அந்த பாரம் என்னாலதான் இல்லையா? நாம கை கொள்ளணும் முயற்சி எடுக்கிறேன், ஆனா அதுல தோத்து போறேன். சரியா? அதனால என்ன நானே பாரப்படுத்திக்கிறேன். குற்ற உணர்வுகளோடு பாவங்கள் மன்னிக்கப்படலையே என்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம வந்து இந்த பூமியில யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சரி, அப்படிதான் பாரப்படுத்துச்சு. ரெண்டாவது ஒரு விஷயம் இதுல நம்ம சொல்லணும். இந்த நியாயப்பிரமாண முறைமைகளோடு மனுஷருடைய நியாயப்பிரமாண கருத்திடத்துல வந்தது. ஆனா அது கூட மனுஷ முறைமைகளை சேர்த்துட்டாங்க யூதர்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில 400 வருஷம் இருந்துச்சு இல்லையா? அந்த 400 வருஷங்கள்ல நிறைய யூத மத குழுவினர் எழும்பினார்கள். நமக்கு தெரியும் இல்லையா? பரிசேயர்கள், சதுசேயர்கள், எஸ்சீனியர்கள், செலோத்தியர்கள், நிறைய குழுக்கள். சரியா? இப்ப இந்த குழுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கதான் ஜெபாலயங்கள்லாம் வந்தது. அப்ப இப்படிப்பட்ட குழுக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட எந்த வெளிப்பாடும் வரல அந்த 400 வருஷங்கள். எந்த வெளிச்சமும் இல்ல. இப்ப இவங்க என்ன பண்ணாங்க? மனிதர்களுடைய விதிமுறைகள், சட்டதிட்டங்கள், பாரம்பரியங்கள் இதெல்லாம் வந்து வேதத்தோட இணைச்சிட்டாங்க. சரியா? எதை கோட்டை விட்டுட்டாங்க? நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவரை நேசிக்கிறதுக்கும் மனிதர்களை நேசிக்கிறதுக்கும் கோட்டை விட்டுட்டாங்க. ஆனா எதை பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டா, இது ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மனிதர்களுடைய முறைமைகளை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டாங்க. அப்போ இது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டா, நிறைய பாரத்தை மனிதர்கள் மேல சுமத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இவர் வாழ்ந்துட்டு இருந்த நாட்கள், இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாட்கள்லாம் இப்படிதான் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல நமக்கு நல்லா தெரியும். கை கழுவுனா குற்றம் பிடிக்கிறது இல்லையா? ஓய்வு நாள்ல கொஞ்சம் அப்படி நடந்துட்டா, ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டா குற்றம் பிடிக்கிறது. இந்த மாதிரி நிறைய விதத்துல குற்றம் சாட்டினார்கள் இல்லையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த மனித பாரம்பரியங்களை வேதத்தோடு இணைத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதை கை கொள்ளலன்னா பாவம்னு சொன்னவங்க ஆண்டவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்காம விட்டுட்டாங்க. ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, மனிதர்களை நேசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இவங்க ஆட்டுக்குட்டி குழியில விழுந்தா அதை ஓய்வு நாள்ல போய் எடுப்பாங்க. ஒரு மனுஷன் குழியில விழுந்துட்டானா அவனை காப்பாத்துறது வந்து பாவம்னுவாங்க. கவனிச்சீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். இதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்கள திட்டுறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம், மத்தேயு 23ஆம் அதிகாரம் இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது அவங்கள ரொம்ப பயங்கரமா திட்டுறாரு. ஏன்னா வேதத்துல ஆண்டவர் யார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளல. அதனாலதான் அது பாரம் ஆயிடுச்சு. அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப இந்த விதத்துல எந்த விதத்திலுமே வந்து வேதம் நமக்கு வந்து பாரமாகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படுவது, நேசித்து அவருக்கு கீழ்ப்படிவது அவசியம். சரியா? ஆண்டவரை நேசிக்கிறதன் அடிப்படையில கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுங்க. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விசுவாச படிகளை எடுத்து வச்சு வாழுங்க. சரியா? இப்ப நம்முடைய கீழ்ப்படிதல் எல்லாமே எதன் அடிப்படையில் வரணும் அப்படின்னு கேட்டா அவரை நேசிக்கிறதின் அடிப்படையில். இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய சுயாதீனத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயமாய் அனுபவிப்போம். சரி, இந்த புறஜாதியார் விசுவாசிகள் இதை கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கடிதத்தை எழுதி அனுப்புறாங்க. இந்த 2 சகோதரர்களை கூடவே அனுப்புறாங்க. அதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதே போல பவுல், பர்னபா அவங்களுடைய ஊழியமும் இங்க அங்கீகரிக்கப்படுது. அதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். 24வது வசனத்துல அவங்கள பத்தி இவங்களே சொல்றாங்க இல்லையா? 25வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் அப்படின்றாங்க. எவ்வளவு அருமையான பாடம் பாருங்க நமக்கு. பவுலும் பர்னபாவும் எப்படிப்பட்ட மனிதர்கள்? இந்த யூதர்களே சாட்சி கொடுக்குறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள், நமக்கு பிரியமான அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு பிரியமானவர்களாய் இருக்கிற பர்னபா, பவுல் அப்படின்னு சொல்றாங்க.
சோ இப்படிப்பட்ட நிலைமையில இங்க தீர்மானம் எடுக்கப்பட்டு கடிதத்தை அனுப்புறாங்க. 2 பேரை கூடவே, யூதா சீலா 2 பேரை கூடவே அனுப்புறாங்க. அவசியமான இந்த 4 விஷயங்கள் மட்டும் விலகி இருங்க. மற்றது எதுவுமே எந்த பாரத்தையும் உங்க மேல சுமத்துறது எங்க ஆண்டோருக்கும் சரி எங்களுக்கும் அது நல்லதா படல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சரி, பிறகு அதோடைய விளைவு என்ன ஆகுது? 30வது வசனத்துல இருந்து பாருங்க. அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். சரியா? இதுதான் அந்த ஆறுதல் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் சத்தியம், நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க மறுபடியும் தங்களை உறுதி செய்து கொண்டார்கள். சரியா? இது கிரியையினால அல்ல, ரட்சிக்கப்படுறது விசுவாசத்தினாலதான், நம்ம சரியாதான் ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றத அவங்க உறுதி செஞ்சிருக்கிறாங்க. சோ அதனால அவங்களுக்கு அந்த சபையாருக்கு பெரிய ஆறுதல். 32வது வசனம், யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி, இவங்க அங்கேயே தங்கி கொஞ்ச நாள் சகோதரர்களுக்கு புத்தி சொல்றாங்க, அவங்களை திடப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட வரம் பெற்றவர்களா இந்த 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அந்த சபைக்கு பெரிய சந்தோஷம். கடிதம் வந்ததுனால ஆறுதல், இவங்க 2 பேருடைய போதனையினால் அங்க சபை ஸ்திரப்பட்டது, சபை இன்னும் பலப்பட்டது. 33வது வசனம், சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோடு அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தங்கி இருக்கிறது நலமாய் கண்டது. இது ஆண்டவருடைய நடத்துதல். இவங்க 2 பேரும் லெட்டர் கொடுக்க தான் வந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் போதிச்சு இருந்து அங்க இருந்து இப்ப எருசலேமுக்கு திரும்பி போகும்போது சீலா போல, யூதா மட்டும்தான் போல. சீலா இங்க முக்கியமான கேரக்டர். இங்க இருக்கிற சீலா இப்ப அடுத்தது செகண்ட் மிஷனரி ஜேர்னில, 2வது ஊழிய பயணத்துல பவுலோடு இணைஞ்சு அவர் பயணிக்க போறாரு. இது ஆண்டவருடைய நடத்துதல். அதனால சீலா என்ன செஞ்சிட்டாருன்னா அந்தியோகியாவிலே அவர் தங்கிவிட்டார். யூதா மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி போனார். சரி, இதோட கூட இந்த விஷயங்கள் நிறைவு பெறுது. நம்ம 35ல இருந்து வாசிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் ஊழிய பயணம். 2ஆம் ஊழிய பயணத்துக்கான ஒரு என்ன சொல்றதுன்னா ப்ரிப்பரேஷன், ஆயத்தம் தான் இந்த 35ல இருந்து 41 வசனம் வரைக்கும். அந்த ஆயத்தம் எப்படின்றத பார்க்கலாம். 2ஆம் ஊழிய பயணம். சரியா? 35வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 15:35 இருந்து, பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களில் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பலேறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் தெரிந்து சபைகளை திடப்படுத்தினார். என்ன நடக்குதுங்க? நமக்கு இது ஈஸியா புரியுது இல்லையா? இவங்க மறுபடியும் சபையை ஸ்திரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பர்னபா பவுல் நிறைய நாட்கள் இங்க அந்தியோகியால இருந்து ஊழியம் செய்யறாங்க. இந்த முதல் ஊழிய பயணத்துக்கும் 2வது ஊழிய பயணத்துக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 2.25 வருஷம் கேப் இருக்கு. 2.25 இருந்து 3 வருஷங்கள். சரி, அந்த நாட்கள் எல்லாம் இவங்க இங்கதான் இருந்து சபையை அவங்க ஸ்திரப்படுத்துறாங்க, அந்தியோகியா சபை. சோ அப்படி இருந்து அந்த சபையை பலப்படுத்திட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஏற்கனவே சந்தித்து வந்த இடங்கள், அங்க சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த 35, 36 எல்லாம் படிக்கும்போது அதுல பவுல் சொல்ற இல்லையா, நம்ம கர்த்தருடைய வசனத்தை ஏற்கனவே கேட்ட சகோதரர் அங்க இருக்கிறாங்க, அவங்கள நம்ம போய் பார்க்கலாம். இது அந்த ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல. ஒரு இடத்துல போய் அறிவிச்சுட்டு அதோட வந்துட மாட்டாங்க. ஒருவேளை அங்க அறிவிச்சுட்டு வந்துட்டாலும் சில நாட்கள் பிறகு மறுபடியும் அந்த இடத்துக்கு போவாங்க, சில நாட்கள் பிறகு மறுபடியும் அந்த இடத்துக்கு போவாங்க. ஒரு சபை அங்க ஸ்தாபிக்கப்பட்டு அவங்களை மறுபடியும் எப்படி உற்சாகப்படுத்தணும்னு பாக்குறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. பின் தொடர் ஊழியங்கள் நடைபெறுகிறது. சரி, அப்படிப்பட்ட ஐடியாவை தான் இங்க பவுல் பர்னபாட்ட கொடுக்குறாரு. பர்னபா என்ன சொல்றாரு? மார்க்கோ கூட்டிட்டு போலான்றாரு. பவுல் வேண்டான்றாரு. பாருங்க, 2 பேருடைய தரப்புல இருந்து இதை பார்க்கும்போது பர்னபா சொல்வதும் அவருடைய பார்வையில இருந்து அது சரிதான், பவுல் சொல்லுவதும் அவருடைய பார்வையில இருந்து சரிதான். இப்ப பவுல் சொல்றது என்ன அப்படின்னா, அவன் பாதியில விட்டுட்டு போயிட்டான். ஒருவேளை அவரால் அந்த கடினமான இடங்கள்ல அவரால் அந்த
இருந்து இவங்களுக்கு ஊழியத்துல ஆதரவு அளிக்க முடியல மார்க்குவால. நமக்கு தெரியும் பம்பிலியாவுல முதல் ஊழிய பயணத்துல அவர் விட்டு போயிட்டார். சரி, இப்ப மறுபடியும் அவரை கூட்டிட்டு போக வேண்டாம், கூட்டிட்டு போனா நம்ம ஊழியத்துல அவன் உதவியா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அவருடைய பார்வையில இருந்து அது சரிதான். அதே போல பர்னபா எந்த பார்வையில பாக்குறாருன்னா, இப்படியே நம்ம வந்து மார்க்கோவை விட்டுட்டோம்னா அவன் நாளைக்கு ஊழியத்துல அவனால ஷைன் பண்ண முடியாது. அதனால இப்படி விட்டுட்டு போனது சரிதான். ஆனா அவனை மறுபடியும் நம்ம உற்சாகப்படுத்தி ஊழியத்துல நம்ம என்ன செய்வோம், ஈடுபட வைப்போன்ற அந்த பார்வை, அதுவும் ஒரு விதத்துல சரியானதுதான். இவங்க இடையில ஒருவேளை வாக்குவாதம் வந்தாலும், இவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தாலும், இங்கதான் கர்த்தருடைய இறையாண்மையை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சிங்காசனத்துல இருக்கிறார். நம்முடைய தோல்விகளை கூட அவருடைய நல்ல திட்டத்திற்காக அவர் மாற்றிக்கொள்ள முடியும். சரியா? அப்ப இத வந்து நான் இப்படி பாக்குறேன். இது ஒரு ஒரு ஊழிய பயணமா போக வேண்டியதை ரெண்டா ஆண்டவர் வந்து திருப்பிடுறாரு அப்படின்ற மாதிரிதான் நான் இதை பாக்குறேன். இவங்க வாக்குவாதம் பண்ணது சரின்னு சொல்லல. மாற்று கருத்துகள், வாக்குவாதம், அதுவும் கடும் கோபம்னு வாசிக்கிறோம். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தால் வாசிக்கிறோம். இதுல இவருடைய தோல்வி இருந்திருக்கிறது. சரியா? ஆனாலும் கூட கர்த்தர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போமானால், பர்னபா மார்க்குவை கூட்டிட்டு சீப்ரு தீவுக்கு போறாரு. பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு அவர் வந்து சிலிசியா, கலாத்தியா அந்த இடத்துக்கெல்லாம் அவர் போறாரு. சோ இதுல வந்து நம்ம ஆண்டவரை பார்க்கும்போது நம்முடைய தோல்விகள் மத்தியிலும் கர்த்தருடைய நோக்கங்கள் ஒரு பக்கம் நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அதுதான் நான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது. ஒருவேளை இந்த மாற்று கருத்துகள் வரும்போது, சில வாக்குவாதங்கள் வரும்போது கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கு அதை விட்டுறது நல்லது. அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் உங்களோட கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். இப்படி வாக்குவாதம் வந்தாலும், ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தாலும், இதுக்கு பிறகு பவுல் பர்னபாவை பத்தி எங்கேயுமே தப்பா பேச கிடையாது. பர்னபாவும் பவுலை பத்தி எங்கேயுமே தப்பா பேச கிடையாது. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. நம்ம கிட்ட ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதங்கள், விரோதங்கள், ஏதாவது மாற்று கருத்துக்களால நான் சொல்றதை இன்னொருத்தர் ஏத்துக்கல, அவர் சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு போறப்போ அது என்னவா மாறுது பின் நாட்கள்ல அந்த சகோதரனை பத்தி நான் தவறா சொல்லிட்டு வர்றதோ, சரி, அதை வந்து பிரகடனம் செய்யறதோ, புரொபகண்டா பண்றதோ அது நம்ம பண்ணக்கூடாது விசுவாசிகளா. இப்ப இதே பவுல் பாத்தீங்கன்னா பின்னாடி மார்க்குவை கூட்டிட்டு வான்னு எழுதுறாரு 2 தீமோத்தேயு நிருபத்துல. அப்ப வந்து உபயோகமான மார்க்குவா அவனை பாக்குறாரு. சரி, அவன் இப்ப வந்து பவுல் வந்து அவனை பிரயோஜனமற்றவனா தான் பாக்குறாரு. ஆனா பின்னாடி உபயோகமானவனா பாக்குறாரு. அதனால கூட்டிட்டு வான்றாரு. பர்னபாவை பத்தி புகழ்ச்சியா பேசுறாரு. கொரிந்து சபைக்கு எழுதும் போது பர்னபாவை பத்தி பேசுறாரு. நானும் பர்னபா தான் காசு வாங்காம இங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பின் நாட்களிலே இவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடாமல் சகோதரர்களாக பாவித்து, ஒருவேளை ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு பிறகு இவர்கள் அதை கர்த்தருக்குள்ள எப்படி தீர்க்க முடியுமோ, எப்படியாக நம்ம தொடர்ந்து அந்த பகை உணர்வோடு, சரியா, தொடர்ந்து அந்த விரோதங்களோடு ஒருவர் அவங்க பார்க்காம கர்த்தருக்குள்ள சகோதரர்களாய் பார்த்து நடந்தது நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். சரியா? அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அதே சமயம் இங்க ஏற்பட்ட இந்த வாக்குவாதம், இந்த பிரிவு மனுஷ ரீதியா நம்ம சொல்லணும்னா, ஒருவேளை அந்த கடும் கோபம், வாக்குவாதத்தை இவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆனாலும் இத ஒவ்வொருத்தருடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது அது சரியானதாக தான் இங்க இருக்கிறது. பின் நாட்கள்ல அதை புரிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய ஊழியமும் இதனால தடைபடல. சரியா? இவங்க 2வது ஊழிய பயணத்துக்கு பவுல் சீலா போறாங்க. அவங்களும் சீப்ரு தீவுல இருக்கக்கூடிய விசுவாசிகளை நிச்சயமா போய் ஸ்திரப்படுத்தியிருப்பாங்க. இதுல மார்க்குக்கும் பெரிய உற்சாகம் கிடைத்தது இல்லையா? நம்ம ஆண்டவர் வந்து நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். என்னோட வாழ்க்கையில ஒரு தோல்வி வரும்போது அந்த தோல்வியின் மத்தியிலும் என்னை விட்டு கொடுக்காதவர், என் பின்னே வருகிறார், வாய்ப்புகள் தருகிறார், மீண்டும் என்னை சீர்பொருந்த பண்ணுகிறார், ஊழியத்துல பயன்படுத்துகிறார். நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், சீர்பொருந்த பண்ணுகிறவர், பயன்படுத்துகிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். சரியா? அது வந்து மார்க்குனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். He is a classical example that our God is a God of second opportunities. நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வாய்ப்புகளின் தேவன். அதுக்கு மார்க்கு ஒரு நல்ல உதாரணம். சரியா? நம்ம எல்லாருமே அதுக்கு உதாரணம் தான். ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகள் தரலன்னா நம்ம கிறிஸ்துவர்களாவே இந்த பூமியில ஜீவிக்க முடியாது. இப்ப எப்படிப்பட்ட வாய்ப்பு இங்க மார்க்குக்கு கொடுக்கிறாரு? இதே வாய்ப்புகள் தான் நாமளும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஆண்டவர் 2ஆம் வாய்ப்புகளின் தேவன்றது நமக்கு தெரியும். நாம 2ஆம் வாய்ப்புகள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? விசுவாசிகள் இடத்துல சில தோல்விகள் பார்க்கும்போது, ஒருவேளை வாலிபர் இடத்துல சில தோல்விகள் பார்க்கும்போது அதே பார்வையிலே நம்ம அவங்களை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோமா? இல்ல அவங்க திருந்தி வருவதற்கு, அவங்க மறுபடியும் கர்த்தரை நேசிக்கிறதற்கு அவர்களை ஸ்திரப்படுத்துறோமா, பலப்படுத்துறோமா? அது வந்து முக்கியம்.
சரியா? இந்த பார்வை தான் கிறிஸ்துவினுடைய பார்வை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல தோல்விகளை சீஷல் இடத்துல பார்த்தார். பல தோல்விகள். எல்லா நேரங்களையும் அவரை கீழே போட்டாங்க. அவரை விட்டு ஓடி போனாங்க. காட்டி கொடுத்தாங்க, மறுதலிச்சாங்க, சந்தேகப்பட்டாங்க. அவர் தேவ சித்தத்தையே விட்டு விலகி போயிட்டாங்க. நம்மில் யார் பெரியவன் சொல்லி ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாமைகள் இருந்தது. எவ்வளவோ தோல்விகள், எவ்வளவோ பலவீனங்கள். ஆனா அது மத்தியில கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வாழ்க்கை மூலமாய், போதனைகள் மூலமா அவர்களை திடப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, இல்லையா? எப்படிப்பட்ட அப்போஸ்தலர்லாம் பிற்காலத்துல வராங்க பாருங்க. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த சீஷத்துவ பயிற்சி. அவர் கொடுத்த சீஷத்துவ பயிற்சி. அவருடைய மென்டரிங் அப்படிதான் இருந்துச்சு. அதனால தோல்விகள் மத்தியிலும் நம்முடைய சபை விசுவாசிகளை நம்பி அவர்களை சந்தித்து அவங்களை எப்படி உற்சாகப்படுத்த முடியும்னு பாருங்க. குறைகளை சொல்லிட்டு வர்றது ரொம்ப ஈஸி, சரியா? ஆனா அவங்களை தூக்கி எழுப்பி விடுவதுதான் கடினம். அதை செய்யக்கூடியவரா நீங்க இருந்தீங்கன்னா சபையில, ஒரே ஒருவருடைய வாழ்க்கையில நீங்க அப்படி செய்யக்கூடியவரா இருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற நபர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷன். ஏன்னா அவர் அதுதான் பண்ணார். சரியா? இத கடைசி வரைக்கும் அவர் அந்த வாய்ப்புகள் அவருடைய வாழ்க்கையில கொடுக்குறாரு. இப்ப காட்டி கொடுத்துட்டான் யூதாஸ், நல்லாவே தெரியும். அந்த தீப்பந்தங்கள்லாம் கொண்டுட்டு வராங்க. அப்ப கூட முத்தம் கொடுக்குறாரு. அந்த முத்தமே அவன் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு தான். சரியா? இனிமேலாவது போய் திருந்து அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு தான் ஆண்டவர் கொடுக்கிறது. சோ அந்த மாதிரி நம்ம இருப்பது ரொம்ப முக்கியம். அது பர்னபா மார்க்குக்கு செய்த அந்த விஷயத்துல இருந்து நம்ம இதை எடுத்துக்கணும். சரி, லூக்காவுடைய கவனம் எதுக்கு போகுது அப்படின்னு கேட்டா, இனி பர்னபாவை விட்டுடுறாரு. பர்னபாவை பத்தி அவர் எதுவும் எழுத போறது கிடையாது. சரியா? ஆனா யார் மேல இப்ப இந்த கவனத்தை லூக்கா கொண்டு வர்றாருன்னா, பவுல் சீலா இவங்க போனாங்க. இங்க இருந்து அந்த செகண்ட் மிஷனரி ஜேர்னி ஆரம்பிக்குது. சோ அதுல இவருடைய கவனத்தை லூக்கா, சரியா? இப்ப பவுலும் போறாங்க. 16வது அதிகாரம் பாருங்க. 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். எங்க போறாங்க? தெர்பை, லீஸ்திரா. இதெல்லாம் எந்த ஊரு நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் கலாத்தியா மாகாணம். முதல் ஊழிய பயணத்துல அங்க ஊழியம் செஞ்சாங்க. இங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. இப்ப அதே இடத்துக்கு பின் தொடர் ஊழியத்துக்காக போறாங்க. போகும்போது கூட யார் இருக்கிறா? சீலா இருக்கிறார், மறந்துடாதீங்க. சீலா இருக்கிறார். அப்ப இவங்க 2 பேரும் தெர்பை, லீஸ்திராக்கெல்லாம் போறாங்க. லீஸ்திரா தீமோத்தேயோட சொந்த ஊர். இப்ப இந்த இடத்துல இவங்க 2 பேரோட தீமோத்தேயு இணைகிறார். அதுதான் இங்க லூக்கா எழுதி வச்சிருக்கிறார். இந்த வசனங்களை பாருங்க. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன். தீமோத்தேயு பத்தி என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினோட சீஷன் அவன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். இதையும் நம்ம கவனிக்கணும். தகப்பன் ரட்சிக்கப்படல, அவர் புறஜாதியான், அதனாலதான் கிரேக்கன் எழுதியிருக்கிறான், யூதர் அல்லாதவர். தாய் யூத தாய், அதே சமயம் ரட்சிக்கப்பட்டவங்க. சரியா? அவங்க தாய் பத்தியும் பாட்டி பத்தியும் நம்ம 1 தீமோத்தேயு எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு எல்லாம் படிக்கிறோம். அங்க அவங்களோட பேர்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட விசுவாசத்துல அவங்க நிலைச்சிருந்தாங்க அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அவங்க பாட்டி அம்மாவுடைய போதனையினால, வளர்ப்புனால இந்த பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீ சிறு வயதுல இருந்து அந்த வார்த்தைகளை நீ கேட்டு வந்த, அதுல நீ நிலைச்சிரு அப்படின்னு சொல்றாரு பவுல் 2 தீமோத்தேயுல எழுதும் போது. இப்ப இப்ப தீமோத்தேயனுடைய பேரண்ட்ஸோட டீட்டெயில் இதுதான். அவங்க அப்பா யூதர் அல்லாதவர், ரட்சிக்கப்படல. ஆனா அவங்க அம்மா யூத தாய், அதே சமயம் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அதாவது அவங்க ரட்சிக்கப்பட்ட யூத தாயா இருந்தாங்க. சரி, 2வது வசனம் பாருங்க. அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனா இருந்தான். என்னென்ன பார்த்துட்டு பத்தி, அவர் ஒரு சீஷன், அது மட்டும் இல்ல, நற்சாட்சி. அவருடைய ஊர்ல மட்டும் இல்ல, லீஸ்திரா அவருடைய ஊர். இக்கோனியா, அதை பத்தி எழுதுறாரு பாருங்க லூக்கா. இந்த ஊர்லயும் பக்கத்து ஊர்லயும். சரியா? இந்த எந்த ஊர்ல கேட்டாலும் தீமோத்தேயை பத்தி அவங்க ஒரு நல்ல விசுவாசி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நற்சாட்சி பெற்றவனாய் தீமோத்தேயு இருந்தான். இப்ப 3வது வசனம் பாருங்க. அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி. இப்ப பவுலுக்கு இந்த விருப்பம் தான். ஊழியத்துல 2வது ஊழிய பயணத்துல தீமோத்தேயும் கூட்டிட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தை பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு கொடுக்கிறார். என்ன செய்யறாரு? அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினார். இப்ப தீமோத்தேய கூட்டிட்டு போகும்போது விருத்த சேதனம் பண்ணி கூட்டிட்டு போறாரு. நிறைய பாடங்கள்ங்க. இதை நம்ம படிக்கும் போது அப்படி கேஷுவலா ஒரு 1-2 வசனத்துல படிச்சுட்டு போறோம்.
ஆனா யோசிச்சு பாருங்க, பெற்றோரா நீங்க இந்த பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க பிள்ளைகள் ஊழியக்காரர்களாய் வருவதற்கு உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா? அவங்க பிற்காலங்களிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவேளை அவங்க வேலையில இருக்கலாம், உலக வேலையில. ஒருவேளை வேலையை விட்டுட்டு வரலாம். அவங்க ஏதாவது தொழில் செய்கிறவர்களா இருக்கலாம். எந்த துறையில இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாய் வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய், அவருக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்களாய், அவரை அறிவிக்கக்கூடியவர்களாய் பிள்ளைகள் வர வேண்டும் என்கிற விருப்பம் பெற்றோருக்கு இருக்கிறதா? நீங்க என்ன நடந்திருக்கும்? நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தீமோத்தேயுடைய வீட்டுக்கு பவுல் போயிருப்பார். அவங்க அம்மா கிட்ட பாட்டி கிட்ட இப்படி சொல்றாருன்னு வச்சுப்போம். நான் வந்து உங்க பையனை கூட்டு போறேன் ஊழியத்துக்குன்னு. இது எப்படி நம்மளால கற்பனை பண்ணியே பார்க்க முடியல இல்லையா? ஏதோ வர்றாரு, வழியில நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு, அவங்களும் அனுப்பிடுறாங்க. அதை கவனிச்சிங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு கேம்புக்கு அனுப்ப முடியல. பிள்ளைகளுக்கு வந்து பாடம்ன்றோம், அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ன்றோம், காலேஜ்ன்றோம். ஒரு 3 நாள் கேம்ப், ஒரு 3 நாள் முகாம், அதுக்கே நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்க முடியல. ஏன்னா இதுக்கு நிறைய தியாகம் பண்ண வேண்டியது இருக்கிறது இல்லையா? இதுல இன்னொன்னு ஒண்ணு, இவங்க அப்பா வந்து ரட்சிக்கப்படல. அங்க இருந்து என்ன எதிர்ப்பு வந்திருக்கும்? இவங்க அம்மாவுக்கு பாட்டிக்கு எப்படி இப்படிப்பட்ட சிந்தை இருந்தது? இதெல்லாம் நம்ம வந்து படிக்கும் போது மெய் செலுத்து போறோம் இல்லையா? பெற்றோர் வந்து இப்படி இருக்கணும்ன்ற மாதிரி நமக்கு தோணுது. பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் எப்படி வர வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் அதை கனப்படுத்துவார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை எங்க பிள்ளைகள் வந்து அருட்பணியாளர்களா, மிஷினரிமார்களா இருக்கிற நிறைய இடங்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு போகணும், அவங்க சபைகளை ஸ்தாபிக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், போதிக்கணும், நிறைய ஊழியங்களை ஈடுபடணும். இததான் முதன்மைப்படுத்தணும் அவங்க வாழ்க்கையில. அவங்களுக்கு உலக பிரகாரமான லட்சியங்கள் முன் உரிமையாய் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து தான் அவர்களுடைய முன் உரிமையா இருக்க வேண்டும். அதை நம்ம இந்த இடத்துல நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அதே போல இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க முடியுது. விருத்த சேதனம் பண்ணி கூட்டிட்டு போறாரு. பாருங்க, நம்ம கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல ஒரு உபதேச பிரச்சனை வருது. மறுபடியும் இதே பிரச்சனை தான் அப்போஸ்தலர் 15ல நடந்ததுதான். விசுவாசத்தினால ஒருவர் ரட்சிக்கப்படுறாருன்னு பவுல் போதிக்கும் போது சில சகோதரர்கள், அவங்களை கள்ள சகோதரர் அப்படின்னு சொல்றாரு 4வது வசனத்துல. கலாத்தியர் 2:4 கள்ள சகோதரர் சொல்றாரு. அந்த 4வது வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகள் ஆக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. ஏன் இப்படி சொல்றாரு இவங்களை பத்தி? மறுபடியும் சேம் ப்ராப்ளம். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசம் மட்டும் போதாது, நீங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், நீங்க விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சில சகோதரர்கள் வந்து சொல்றாங்க. இது வந்து கலாத்தியாவில இருந்த பிரச்சனை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் நிருபமே வந்து இந்த பின்னணியில தான் எழுதுறாரு. இவங்க பேர் தான் யூத மார்க்கத்தார்கள், ஜுடைசர்ஸ். இந்த ஜுடைசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஃபால்ஸ் டீச்சிங் தான் கொண்டு வந்தாங்க. இத கண்டிக்கிறார் பவுல். சரியா? இதுக்கு என்ன பண்றாருன்னா, எருசலேமுக்கு போறாரு அந்த சகோதரர்களோட டிஸ்கஸ் பண்ண. இது நம்ம இப்ப பார்த்த அப்போஸ்தலர் 15 கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. இதுல என்ன முதல் 3 வசனம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். 14 வருஷம் சென்ற பின்பு, அதாவது பவுல் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து 14 வருஷம், 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். என்ன விவரிச்சு காமிச்சார் பவுல்? நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்கன்னு சொல்றேன், மனம் திரும்புங்கன்னு சொல்றேன், இதனால அவங்க ஏற்றுக்கொள்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, இதுதான் நான் செஞ்சுட்டு வர ஊழியம் அப்படின்னு எருசலேம்ல இருக்கிற சகோதரர்கிட்ட சொல்றாரு. சரியா? இப்ப தொடர்ந்து பாருங்க. ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையில் உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். 3வது வசனம் பாருங்க. ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. அதை கவனிச்சீங்களா? இவர் கூடவே வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் மாதிரி, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தீத்துவ கூட்டிட்டு போறாரு. ஏன் தீத்துவ கூட்டிட்டு போறாங்க எங்க பவுல் பர்னபானா? அவரும் ஒரு புறஜாதியான். அவரு ஆண்டவரை விசுவாசி ஏற்றுக்கொண்டாரு, ரட்சிக்கப்பட்டாரு. ஆனா அவர் விருத்த சேதனம் பண்ணலையே, அவர் யூத முறைமைகளை கை கொள்ளலையே, ஆனா அவர் நல்ல விசுவாசியா வாழ்றாரு அப்படின்னு பவுல் பர்னபா கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க தீத்துவர். அவங்களும் என்ன தீர்மானம் சொல்றாங்க எருசலேம்லனா, அவர் விருத்த சேதனம் பண்றதுக்கான அவசியம் இல்லை. அதனாலதான் அந்த இடத்துல அப்படி வாசிக்கிறோம், கட்டாயம் பண்ணப்படவில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். சரியா? இங்க வந்து உபதேச பிரச்சனை, நல்லா கவனிங்க.
இங்க வந்து விருத்த சேதனம் தீத்துவுக்கு பண்ணல பவுல். ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டா, விசுவாசத்தினாலதான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறனாலதான் ரட்சிப்பு, விருத்த சேதனத்தால ரட்சிப்பு கிடையாது அப்படின்றதுக்காக நின்ன பவுல் இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அந்த உபதேசத்துக்காக. அதனால தீர்த்த விருத்த சேதனம் பண்ணப்படல. ஆனா இப்ப அப்போஸ்தலர் 16க்கு வாங்க. அப்போஸ்தலர் 16:3 நம்ம படிக்கிறது, தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணி கூட்டிட்டு போறாரு. கவனிச்சீங்களா? விருத்த சேதனம் ஏன் பண்ணி கூட்டிட்டு போறாரு? அந்த இடத்துல நமக்கு காரணம் கொடுத்துட்டாங்க இல்லையா? யூதர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த அறிஞ்சிருந்தாங்களாம். அது என்ன விஷயம்? இவங்க அப்பா ஒரு கிரேக்கன், புரஜாதியார், அம்மா தான் யூதத்தாய். அப்பா கிரேக்கனா இருக்கும்போது இந்த யூதர்களுக்கு போய் இவங்க சுவிசேஷம் சொல்லும் போது அந்த சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளணும்னா தீமோத்தேயு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியமாக பவுலுக்கு பட்டது. நான் போன வாரம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், கான்டெக்சுவலைசிங் த காஸ்பல் அப்படின்னு சொன்னேன். சுவிசேஷத்தை அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி கொடுப்பது, சுவிசேஷத்தை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி கொடுப்பது. அந்த சந்தர்ப்ப சூழல், இப்ப விருத்த சேதனம் பண்ணாமையும் தீமோத்தேயை கூட்டிட்டு போயிருக்க முடியும். ஆனா விருத்த சேதனம் பண்ணாம கூட்டு போனா யூதர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதலாவது இவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்களை ஏத்துக்கலன்னா இவங்க கொடுக்கிற சுவிசேஷத்தையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்ப யூதர்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக நான் யூதனுக்கு யூதனாயும் அப்படின்னு சொல்லக்கூடிய பவுல் இங்க என்ன செய்யறாருன்னா விருத்த சேதனம் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சிடுச்சா? தீத்துவ விருத்த சேதனம் பண்ணாமையே எருசலேமுக்கு கூட்டிட்டு போனார் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல. அது வந்து உபதேசத்துக்காக, சரியா? ஆனா இங்க தீமோத்தேயு விருத்த சேதனம் பண்ணி கூட்டிட்டு போறாரு கலாத்தியா மாகாணத்துக்கு. ஏன்னா அங்க உள்ள யூதர்கள் அஃபண்ட் ஆயிடக்கூடாது, அவங்க வந்து இடறி போக கூடாது, அவங்களும் சத்தியத்தை கேட்கணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும்ன்றதுக்காக. சரியா? உங்களுக்கு இதை சம்பந்தமா கேள்விகள் இருந்தா கடைசியா நீங்க கேளுங்க. ஆனா இது வந்து கான்டெக்சுவலைசிங் த காஸ்பல். இது நம்ம தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், அந்தந்த மக்களுக்கு ஏற்றபடி நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பது அவசியம். இப்ப ஒருவேளை நீங்க வட இந்தியாவுக்கு போறீங்க, சரியா? வட இந்தியாவுல இருக்கிற மக்கள் எப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்றபடி ஒருவேளை சுவிசேஷம் ஒரு இடத்துல அறிவிக்கிறதே முடியலன்னு வச்சுப்போம். இப்ப அங்க வந்து ஏதோ ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த மருத்துவ உதவியை கொடுக்குறீங்க அந்த கிராமத்துல, அதை கொடுத்து ஆண்டவரை அறிவிக்கிறீங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குதுன்னு சொன்னா அதை தாராளமா நாம அங்கே செய்யணும். அதுதான் கான்டெக்சுவலைசிங். சரியா? மொழி கத்துக்கிறதே அதுதான், அங்க போய் அவங்களோட பழகிறதே அதுதான். அவங்க நம்மள ஏற்றுக்கொள்ளணும். சரி, அவங்க வந்து சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இதுக்காக என்னென்ன முறைமைகளை நம்ம கையாள முடியுமோ அதை ஞானமாய் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. சரியா? தெளிவாக அதை நமக்கு அறிவிக்கிறது. சோ இதெல்லாம் தான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அதுக்கடுத்து நமக்கு அந்த ஞானத்தை தரட்டும். அங்கங்க இருக்கிற இடத்துல அவங்க சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்றபடி, ஒருவேளை நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அதுல ஒரு சில கொள்கைகளோடு இருப்பாங்க. அவங்க சில கோட்பாடுகளை நம்பி இருப்பாங்க, சில கொள்கைகளை நம்பி இருப்பாங்க. அந்த கொள்கைகளை தான் அவங்க நம்பி இருக்கிறாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்றபடி கிறிஸ்துவ நீங்க கொடுப்பது அவசியம். அவ்வளவுதான். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது அப்பீலிங்கா இருக்கும். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில ஆண்டவர் அந்த வசனத்தை நிச்சயமா அவங்களுடைய இருதயத்துக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். சோ மறுபடியும் இந்த கான்டெக்சுவலைஸ் பண்றதுக்காக தான் இங்க தீமோத்தேயு என்ன பண்றாருன்னா பவுல் விருத்த சேதனம் பண்ணி கூட்டிட்டு போறாரு. இந்த 3 வசனங்கள்ல நிறைய பாடங்கள். தீமோத்தேயு ஒரு நல்ல சீஷனாய் வாழ்ந்தான். நாமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்ல சீஷர்களாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். அது மட்டும் இல்ல, நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். நம்முடைய சாட்சி மக்கள் மத்தியில எப்படி இருக்கு என்பதை சிந்தித்து பார்க்கலாம். உண்மையாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, தீமோத்தேயுனுடைய பெற்றோர், அப்பா விட்டுருவோம், இப்ப அம்மா பாட்டி இல்லையா? அதெல்லாம் ரொம்ப 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 ஆச்சரியம். நான் மறுபடியும் மறுபடியும் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஏன்னா இப்ப அப்பா எப்படி எதிர்த்திருப்பாரு, அம்மாவுக்கும் பாட்டிக்கு எடுத்தோடனே பவுல் கேட்கிறப்ப எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனாலும் ஒரே குறிக்கோள் இருந்திருக்கும் போல அவங்க அம்மாவுக்கு, என் பிள்ளை வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். தீமோத்தேயுக்கு நிறைய பலவீனங்களா இருந்துச்சுங்க இல்லையா? அந்த உன்னோட வயிற்று போக கொஞ்சம் வந்து திராட்சை ரசம் எடுத்துக்கோன்னு பின்னாடி சொல்றாரு. நீ வந்து ஒண்ணுத்துக்கும் பயப்படாதன்றாரு. மன ரீதியா ஒரு வீக்கான ஒரு பர்சன் தான், சரியா? சரீர ரீதியா ஒரு பலவீனமான மனுஷன் தான். இவனுக்கு வந்து வயசும் கம்மியா தான் இருந்தது. இப்படி எவ்வளவோ பலவீனங்கள் நம்ம சொல்லலாம். ஆனா இது மத்தியில அம்மாவும் அனுப்பி வைக்கிறாங்க ஊழியத்துக்கு, பாட்டியும் அனுப்பி வைக்கிறாங்க. தீமோத்தேயும் என்ன செய்யறாரு? மனப்பூர்வமாய் ஊழியத்துல போய் ஈடுபடுகிறார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இங்க இருந்து இந்த பயணம் தொடங்குதுங்க, பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் உள்ள அந்த உறவு. இதை வந்து கிபி 50 51 சொல்லலாம். இங்க இருந்து ஆரம்பிச்சது.
இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 17-18 வருஷங்களுடைய உறவு. பவுல் வந்து கடைசி நிருபம் யாருக்கு எழுதுறாரு? தீமோத்தேயுக்கு தான் எழுதுறாரு. இல்லையா? தீமோத்தேயு அப்ப எபேசுல இருக்கிறார். தீமோத்தேயை பத்தி எழுதும்போது உத்தம குமாரன்றாரு இல்லையா? கிறிஸ்து விசுவாசத்தினாலே நான் பெற்றெடுத்த மகன்றாரு. என்னை போல மனதுள்ளவன் அப்படின்றாரு. மற்றவங்க எல்லாம் உலக காரியங்களை தேடுறாங்க, இவன் தான் கிறிஸ்துக்குரிய காரியங்களை தேடுறவன் அப்படின்றாரு. எவ்வளவு அருமையா தீமோத்தேயை பத்தி பேசுறாரு. இங்க இருந்து அந்த பயணம் ஆரம்பிக்கிறது. சரியா? இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம். பவுல் வந்து ஒரு மேடை பிரசங்கியாக நம்ம நிறைய நேரத்துல பாக்குறோம் இல்லையா? மாசு மேடையில நின்று பிரசங்கிக்கிறாரு. இன்னும் அடுத்த அதிகாரத்துல அதை படிக்க போறோம். இப்ப 13ஆம் அதிகாரத்துல பிசிதி அந்தியோகியாவுல நின்று செய்தி கொடுக்கிறாரு. இப்படி ஒரு மாஸ் பிரீச்சரா நம்ம பாக்குறோம். ஆனா அதே சமயம் தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில கவனம் செலுத்தி அவர்களை வழி நடத்தின ஒரு பவுலையும் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பாக்குறோம். இதான் நம்ம மென்டரிங் சொல்றோம் இங்கிலீஷ்ல. தனிப்பட்ட நபர்கள் மீது கவனம் செலுத்துதல், அவங்களுடைய வாழ்க்கையோடு கலக்கிறது, அவங்களுடைய தோல்விகள் மத்தியில அவங்களை நம்புறது, அவங்களுக்கு ஊழிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றது, அவங்களுடைய வரங்களை புரிஞ்சு கொள்றது, அவங்க லைஃபோட மிங்கிள் ஆகுற அந்த ஆஸ்பெக்ட் நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா? நீங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல தீமோத்தேயுக்கு எழுதும்போது ஆஹ் ரொம்ப அருமையா இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி சில வார்த்தைகளை பேசுறாரு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் பாருங்க. அதுல 10வது வசனம் பாருங்க. 10வது வசனம் 2 தீமோத்தேயு 3:10. நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தீமோத்தேயு பவுலுடைய செய்தியை மட்டும் கேட்டாரா, இல்ல பவுலுடைய எண்ணத்தெல்லாம் அவர் பார்த்தார்? இந்த வசனத்தை பாருங்க. என் போதகம் மட்டுமல்ல, நடக்கை, நோக்கம், விசுவாசம், நீடிய சாந்தம், அன்பு, பொறுமை, அடுத்த வசனத்துல பாடுகளை சந்தோஷமாய் சகித்தல், ஏற்றுக்கொள்ள, இவ்வளவு காரியத்தையும் உங்க வாழ்க்கையில ஒருத்தர் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க உங்க சபையில, அவர் வந்து ஊழியத்துக்கு வர்றது ஆச்சரியமே கிடையாது. அவர் நிச்சயமா ஊழியத்துக்கு வந்துருவார். இதுதான் தீமோத்தேயுக்கும் பவுலுக்கும் உள்ள உறவு. பவுலுடைய நோக்கம் என்ன? தீமோத்தேயிட்ட கேளுங்க, சொல்லுவார். பவுலுடைய லட்சியம் என்ன? தீமோத்தேயிட்ட கேளுங்க. அவருடைய நடக்கை என்ன? தீமோத்தேயிட்ட கேளுங்க. அப்போ he had Timothy with him. அவரோடு கூட வச்சுக்கிட்டார். அந்த வாழ்க்கையை காமிச்சார். பல பயணங்கள் 2 பேரும் ஒன்னா, பல இடங்களில் 2 பேரும் ஒன்னா இல்லையா? அவங்க இருந்து அவருடைய வாழ்க்கையோடு கூட அவருடைய போதகம் எல்லாத்தையும் காமிக்கும் போது this is a best way of mentoring others. இதுதான் மற்றவர்களை நீங்க வழிகாட்டுறது, மற்றவர்களுக்கு சீஷத்துவ பயிற்சி கொடுக்கறதுடைய சிறந்த வழி இதுதான். சரியா? இதையும் நீங்க சபையில ஆரம்பிக்கணும். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நபர் மீது கவனம் செலுத்த கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துறாரா, அவர் எந்தெந்த விதத்துல உற்சாகப்படுத்தலாம், அவரை வீட்டுக்கு எப்படி அழைக்கலாம், அவரோட எப்படி நேரம் செலவிடலாம், அவர்கள் கடந்து போகிற சவால்களை எப்படி புரிந்து கொள்ளலாம், அவருடைய பலவீனங்கள் நமக்கு தெரிந்திருக்கிறதா, அவர்களை எப்படி நம்ம உற்சாகப்படுத்துறோம், எப்படி அவருடைய வரங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், எப்படி வாய்ப்புகள் கொடுக்கிறோம், எப்படி கூடவே வச்சு அவங்களை கிறிஸ்துவின் பாதையில வழி நடத்தணும், இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய காரியங்களா இருக்கிறது. So one-to-one, I'm talking about one-to-one relationship. It was a long-lasting relationship. இங்க ஆரம்பிச்ச இந்த பயணம் 17 வருஷங்கள் போச்சு. அவர் வந்து தீமோத்தேயு வந்து கடைசி வரைக்கும் அவர் யோசிக்கிறார். இப்ப நான் செத்து போறேன், என் தலையை எடுக்க போறாங்க, கொஞ்ச நேரத்துல நான் மறிக்க போறேன், எனக்கு அப்புறம் யார் இப்படி தொடர்ந்து செய்ய போறா அப்படின்னு யோசிக்கிறப்ப அவருடைய மனசுல வரக்கூடியவர் தீமோத்தேயு தான். அந்த தீமோத்தேயுக்கு எழுதுறார். சரியா? நான் உன்னை சீஷர் ஆக்கிட்டோம்பா, நீ தொடர்ந்து இப்படி வாழு. அது மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் இதை ஒப்புவின்றாரு. எவ்வளவு அருமையா சொல்லி தர்றாரு பாருங்க. இது அப்படியே போயிட்டே இருக்குது பாருங்க. சரியா? உண்மையுள்ள மனுஷரிடத்துல ஒப்புவின்றார், மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க மனுஷர்ன்றார். 2 தீமோத்தேயு 2:2 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 2:2 மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்துல நான் என்னெல்லாம் அதெல்லாம் நீ ஒப்புவின்ற. அப்படித்தானே போகுது அது செயினா இல்லையா? சோ மென்டரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் சர்ச்சஸ். நம்முடைய சபைகள்ல இப்படிப்பட்ட வழிகாட்டுதல், ஒருவர் நேசித்து அவர்களை புரிந்து கொண்டு கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பித்து அவரை வெளிப்படுத்துவது நிச்சயமாய் அவசியம். அப்படி இருக்கும்போது அநேக ஊழியர்கள் உங்க சபையில எழும்புவாங்க, கிறிஸ்துவுக்காக நல்ல சீஷர்கள் எழும்புவாங்க. இப்படிப்பட்ட ரோல் மாடல்ஸ்க்காக தான் வாலிபர்கள் தேடிட்டு இருக்கிறாங்க சபையில. சரி, நான் எப்பயுமே சொல்லுவேன், வாலிபர்களுக்கு 2 தான் தேவை. நல்ல ரோல் மாடல்ஸ், 2வது எங்க வாழ்க்கையோட கலக்கிறது யாரு, அதுதான் அவங்க பார்ப்பாங்க. நம்ம போதிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது 2ம் நம்மளால சபையில செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அவங்கள ஆதாயப்படுத்த முடியாது.
அவங்கள கிறிஸ்துக்குள்ள வழி நடத்த நமக்கு முடியாது. சோ இது ரெண்டுமே பவுல் இங்க காண்பிக்கிறோம். இதை நம்ம இந்த இடத்துல கத்தோம். சரி, இந்த 3வது வசனத்துல இருந்து தொடர்ந்து 4வது வசனத்துல இருந்து நம்ம அடுத்த வாரத்துல வரும்போது நம்ம தொடரலாம். கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். இதை மறுபடியும் கேளுங்க. நம்ம எதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண முடியுன்றதை பாருங்க. நம்ம லைஃப்ல அதை பிராக்டிஸ் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.